இப்போ சமீபமாக நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம், அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம். அதை நண்பர்களோடு போய் பார்க்குற போது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க. நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை, இப்போ அவர்களுக்கெல்லாம் 70 வயது 75 வயது ஆகிவிட்டது. அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள், அவர்கள் பட்ட அந்த வேதனைகள், கொடுமைகள், இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்தில் நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டு போய் கற்பழித்தாங்க, பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது. அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது 1000 ரூபா தரேன், 2000 ரூபா தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படித்து என்ன பண்ணணும், என்ன பிரயோஜனம்? இந்த கொடுமைகள், இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான், காவல்துறை என்ன பண்ணணும்? அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும். வீட்டில் உள்ள சமையல் செஞ்சிட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிற்க வைக்கிறது, வீட்டில் உள்ள பிள்ளையை கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இப்போ சிறைச்சாலையில் பார்த்திங்கன்னா, அந்த சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில் வர்றவங்க பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு உள்ளே பீடி விற்கிறாங்களாம், 3000 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம், ஓரமாக அசிங்கம்லாம் நடக்குதாம். இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க. சிறைச்சாலை இன்னும் 40-50 வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு, இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா? அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாதா? அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரே விஷயந்தான், நோட்டு ஓட்டு, இந்த ரெண்டை நோக்கி தான் அவங்களுடைய பயணமே இருந்துகிட்ருக்குது. அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில் கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை. நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசலில் போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா 1000 பேப்பர் அங்கே இருக்கும், 1001 இது இருக்கும். திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்தில் எம்.ஆர். ராதா அவர்கள் காலத்தில், கலைஞர் அவர்கள் காலத்துலலாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க. நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க. அந்த நாடகங்களை பார்க்குறதன் மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். இப்போ வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கலை. எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் 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 மொழி தமிழ் மொழின்னு தான் 40-50 ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம். இப்போ ஈரோடுனா மஞ்சள், மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நம்ம எதை சொல்லுவோம்? விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது, உலகம் பூரா விவசாயம் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனால் இந்த 40-50 ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை, அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள். இந்த பக்கம் தொலைக்காட்சியில் ஆபாசமாக உடையணிந்த ஒரு பெண்மணி,
இந்த பக்கம் ஒன்றுமே படிக்காத ஒரு ஆள் கொச்சையாக இந்த அம்மா கேள்வி கேட்கும், இவர் அசிங்கமாக பதில் சொல்வார். இது என்னன்னு கேட்டால் இந்த ஆள் சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார். அதாவது பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்களில் நல்ல சேவை செஞ்சிட்ருக்குறாங்க, நல்ல வைத்தியம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் சில பேர் பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகளின் வலதுகை இடதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. இப்போ பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னடா சித்த மருத்துவர்னு போட்டுக்கிறான், இவ்வளவு கேவலமாக அசிங்கமாக பேசுகிறான், கொச்சையாக பேசுகிறான், ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ சித்த மருத்துவம்லாம் இப்போ இதுதான் போல் சித்த மருத்துவம். அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க. இது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 30-40 வருஷமாக சொல்கிறேன். அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ் மொழின்னு பேசுகிறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா, இப்போ ஒரு அரசியல்வாதி, ஏப்பா யார்ப்பா நீ இவ்வளோ அசிங்கமாக கொச்சையாக ஆபாசமாக பேசிகிட்டு இருக்கிற, அந்த பிள்ளை இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, நீ யார் என்ன அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க. இதே விஷயத்தை படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பற்றி டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த பேரஸ்டமால் அந்த ஓஃப்லைன் அப்படின்னு பேச முடியுமா? தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது. பூரா அதாவது நான் சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். முறையான தமிழ் மருத்துவத்தை சரியாக இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களையெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம்.